செய்யவில்லை. உனக்கு சிலம்பொலி தருவதற்கு தாமதமானதற்கு வேறு காரணம் ஒன்றும் இல்லை. ஆலால சுந்தரர் என் திருமுன்னால் வந்து அழகான தமிழில் பாடிக்கொண்டிருந்தான். அந்த தமிழ் பாட்டில் என்னை பறிகொடுத்ததன் விளைவு உனக்கு சிலம்பொலி தருவதற்கு தாமதமாகிவிட்டதென்று சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அசரீரி மூலம் நடேசன் பதில் சொன்னான். அன்றைக்கு உங்களுக்கு தெரியாத கதை அல்ல. அன்றைக்கு செண்பக பாண்டியன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் குளிர் தூங்கும் குற்றாலத்திற்கு குளிக்க சென்றான். காதல் மனைவியோடு அவன் குற்றாலத்திலே குளித்துவிட்டு குறும்பலா ஈசனை வணங்கிவிட்டு குற்றாலத்து மலையிலே பாண்டிமாதேவியினுடைய மடியிலே தலை வைத்தவன் படுத்து கிடக்கின்றான். பாண்டிமாதேவியினுடைய அலைபுரளுகிற கூந்தல் அவன் நாசியிலே வந்து தழுவுகிறது. இது ஆண்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிற பலவீனம் தான். உன்னுடைய கூந்தல் நன்றாக மணக்கிறதே என்று சொல்லிவிட்டான். இப்படித்தான் பல பேர் சொல்லி மாட்டிக்கொண்டு அந்த சங்கிலியில் இருந்து அறுக்க தெரியாமல் சங்கடப்படுகிறார்கள். இவனும் சொல்லிவிட்டான், உன்னுடைய கூந்தலிலே ஒரு மனம் வருகிறதே என்று. அவளும் பாண்டிமாதேவியும் சும்மா இருக்க மாட்டாளா? பெண்களின் கூந்தலில் இயற்கையிலே மனம் உண்டு என்று அவளும் தன் பெருமைக்கு சொல்லிவிட்டாள். இது பெண்களின் குணம். உடனே இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. அவன் சொன்னான், பெண்களின் கூந்தலில் இயற்கையிலே மனம் உண்டா? அப்படி என்றால் ஆண்களின் கூந்தலில் இல்லையான்னு கேட்டான். அவள் சொன்னால் ஆண்களின் கூந்தல் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னான். தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததை போல் இடி வந்து இதயத்தில் விழுந்து துடித்ததை போல இறைவனுடைய படைப்பில் பெண்களின் கூந்தலில் மட்டும் இயற்கையில் மனம், ஆண்களின் கூந்தலுக்கு இல்லையா? இது என்ன இறைவனுடைய படைப்பில் இப்படி பெரிய பாகுபாடு? எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு நித்திரை வரவில்லை. பால் சாப்பிட்டால் கசக்கிறது, பழம் சாப்பிட்டால் புளிக்கிறது, பஞ்சனையிலே விழுந்து கிடந்தால் நொந்து போகிறேன் நான். எனக்கு இந்த சந்தேகத்தை போக்கி எவன் ஒருவன் இந்த சங்கப்பலகையிலே வந்து பாட்டெழுதி தருகிறானோ அந்த பாட்டுக்கு 12,000 பொற்காசுகள் நான் பரிசாக தருவேன் என்று சொல்லி மன்னன் பறை அறிவிக்க ஊரெல்லாம் தகவல் போக அன்றைக்கு அந்த 12,000 பொற்காசுகளை பரிசாக பெற வேண்டும் என்று புலவர் பெருமக்கள் எல்லாம் அன்றைக்கு சபைக்கு வருகிறார்கள், சங்கப்பலகைக்கு வருகிறார்கள். பாட்டு எழுத தெரியாதவன் எல்லாம் வந்து விட்டான். இப்போது அதுதான் நிலைமை. எப்படியாவது பரிசு பெற வேண்டும். அதுவும் 10,000 பொற்காசுகள் என்றால் 1,76,000 கோடியை விட அதிகம். 10,000 பொற்காசுகள் என்று சொன்ன உடனே எல்லோரும் வந்தார்கள். அதிலே தரிமை என்கிற புலவனுக்கு சரியாக தமிழ் வராது, எதுகை தெரியாது, மோனை தெரியாது, யாப்பு அமைதி தெரியாது, எதுவும் தெரியாது. எப்படியாவது இந்த பரிசை வாங்கி தன்னுடைய வறுமையை போக்க வேண்டும் என்று சொல்லி ஆலவாயப்பனிடத்திலே போய் நின்று கொண்டு அவன் கேட்கிறான், என்னுடைய வறுமையை போக்குவதற்கு நீ இப்படி ஒரு நல்ல பாடல் எழுதி தாய் என்று கேட்ட பொழுது தரிமை என்று சொல்லக்கூடிய புலவனுக்காக அவன் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, தன்னுடைய பாட்டு இருக்க வேண்டும் என்று கருதி எம்பெருமான் சிவபெருமானே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்றொரு பாட்டை எழுதி அன்றைக்கு அவன் பதிவு செய்தான். உலக வரலாற்றில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எந்த மொழிகளிலும் இறைவன் பாட்டெழுதினான் என்று சொன்னால் எங்கள் இன்பத்தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த பேர் வாய்த்தது என்று சொன்னால் இது சைவம் தமிழுக்கு தந்த கொடை. தேனுக்கு ஒரு கர்வம் இருந்தது. உலகத்தில் நான் தான் தித்திப்பானவன் என்று. தித்திப்பானதுதான். தேனுக்கு ஒரு இயல்புண்டு. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சி செய்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு மஞ்சாடியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். மூடப்பட்டிருந்த மஞ்சாடியை உடைத்து பார்த்த பொழுது அதிலே ஒரு திரவம் இருந்தது.
5000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் உள்ள மஞ்சாடியில் இருந்த திரவம் என்னவென்று பார்த்தால் கெட்டு போகாமல் இருக்கிறது, பட்டு போகாமல் இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால் தேன். அந்த தேனில் ஏதோ கிடக்கிறது. அகப்பை எடுத்து அகழ்ந்து எடுத்து பார்த்தால் அது ஒரு பலகாரம், அதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறது. தேனுக்கு இருக்கிற தன்மையே தேன் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது. அதனால்தான் அடியார் பெருமக்கள் மகேசனை பரவுகிற பொழுது தேனை பாலை கந்தனை பாடுகிறான் அருணகிரிநாதர். தேனை பாலை திகழ் ஒளியை குன்றியைக்கும் உடுக்கையை குன்றின் நெஞ்சு புகை இருந்த அம்சுடர் நடுவேலை என்று பாடுகிறார். அந்த தேன் தானும் கிடாது. தேனுக்கு ஒரு கர்வம் இருந்தது, உலகத்துல நான் தான் திதிப்பானவன் என்று. ஒரு நாள் அந்த தேனின் காதிலே ஒரு ஒலி வந்து தேனின் காதில் விழுந்தது. என்னை விட தித்திப்பாக இருக்கிறதே இந்த ஒலி என்று பரங்குன்றின் மலையின் உச்சியில் கூடு கட்டியிருந்த தேன் என்னை காட்டிலும் தித்திப்பான ஒரு ஒலி என் காதில் வந்து விழுகிறதே என்று அந்த மரத்தின் உச்சியில் இருந்து கீழே இறங்கி, என் பெருமைக்குரியவர்களே, பரங்குன்றில் இருந்து இறங்கி பைக்காரா வந்து, திருநகர் வந்து, பழங்கானத்தும் வந்து, தமிழ் நிலை பெற்ற தான்கிரு மரபின் மகிழ்ந்தனை மறையின் மாநகர் மதுரைக்குள்ளே தேன் நுழைந்து விட்டது. எங்கே வந்து விட்டது என்றால், அங்கே இருக்கண்ணி ஆட்சி புரியக்கூடிய திருக்கோவிலுக்குள் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்று கேட்டு திருக்கோவிலுக்குள்ளே தேன் நுழைந்து விட்டது. திருக்கோவிலுக்குள்ளே தேன்